சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் நந்தா சார். யா நந்தா. வெல்கம் டு தில்லைராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். தேங்க்யூ சார். அன்பு உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு. அன்போட பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அன்பு மாதிரி ஃபிளெக்சிபிளாவும் அதே சமயம் ஸ்பீடாவும் இருக்கணும். கண்டிப்பா சார். நான் சொல்றதை விட செஞ்சு காட்டுவேன் சார். குட். அவ்வளவுதானே அன்பு? இல்ல சார், ப்ரொடக்ஷன் சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் நந்தா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் முக்கியமா உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன். சொல்லுங்க நந்தா, வாட் யூ வாண்ட் டு டாக் அபவுட்? சார், ஸ்டிச்சிங்காக கட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் டெய்லர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒர்க்கர்ஸ் எல்லாம் பண்டிலா தோல்ல சுமந்துட்டே போய் கொடுக்குறாங்க சார். நேத்து கூட ஆனந்திங்கிறவங்க பண்டிலா தான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரியலி? ஆமா சார். இவ்ளோ பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனில இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு சார். நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ்ல எல்லாமே ட்ராலி மெத்தட் தான் சார். கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் பண்டில் பண்ணி ஒரு ட்ரேல போட்டு ட்ராலியில எடுத்துட்டு வந்து யார் யாருக்கு எத்தனை பீஸ் கொடுக்கணுமோ கரெக்டா கொண்டு போய் கொடுப்பாங்க சார். அது ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். லேபர்ஸும் டயர்ட் ஆக மாட்டாங்க, இன்னும் எனர்ஜியா வேலை பார்ப்பாங்க. ப்ரொடக்ஷனும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சார். அதுவும் இல்லாம இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்க்கு வயலேஷன் சார். நம்ம கம்பெனில ஒர்க்கர்ஸை இல் ட்ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சார். இதுக்கு வேற ஒரு வழி பண்ணலாம் சார். அன்பு, எல்லா கம்பெனிலும் இப்படிதான் வேலை நடக்குதா? இது கொஞ்சம் பழைய மெத்தட் தான் சார். ஆனாலும் இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஹெட் கருணாகரன் தான் சார் முடிவு பண்றது. கருணாகரன் சார். சொல்லுங்க சார். கொஞ்சம் கேபினுக்கு வாங்க. வரேன் சார். அன்பு சார், இந்த மாதிரி வேற எந்த விஷயம் நம்ம கம்பெனில இருந்தாலும் இமீடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? புதுசா ஆள் சேர்த்திருக்கோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானா? சார், கூப்பிட்டீங்களா சார்? வாட்ஸ் கோயிங் ஆன் மிஸ்டர் கருணாகரன்? ஒன்னும் இல்லையே சார். அந்த ரகு பையனை அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் குடோனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. குடோன்ல புது ஆள் போட முடியாது இல்ல சார். அதான் இந்த தம்பியை வேலைக்கு சேர்த்தேன் சார். உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் சார், மறந்துட்டேன் சார். மத்தபடி அன்பு சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். அன்பு உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. அன்பு இங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காருன்னு யார் சொன்னது உங்ககிட்ட? வேற எதுக்கு சார் வர போறான்? நான் எவனையும் வேலை செய்ய விடாம ஒடுக்குறேன் நசுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி ஒரு எந்த கம்ப்ளைண்ட்டும் அன்பு உங்க மேல பண்ணல. ஆக்சுவலா நம்ம கம்பெனில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தது நீங்க கூட்டிட்டு வந்த புது சூப்பர்வைசர் நந்தா தான். எனக்கு தெரியாம புதுசா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளுங்க சார். கட் பண்ண பீஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் ஃபினிஷ்டு பீஸை குடோனு கொண்டு போறதும் நம்ம கம்பெனில எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? அது என்ன சார் பெரிய விஷயம்? துணி தானே சார். பண்டல கட்டி யாராவது ஒரு ஆளை தூக்கிட்டு போக வைப்பேன். என்ன கருணாகரன் சார், அவ்வளவு ஈஸியா மனுஷங்களை தூக்க விடுவேன்னு சொல்றீங்க? அவங்க எல்லாம் நம்ம ஸ்டாஃப்ஸா இல்ல ஸ்லேவ்ஸா? இப்படி அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க சார். வேலை வேலை தானே சார். இதுல என்ன சார் அடிமை? நீங்க ஓல்டு ஸ்கூல் ஆளு கருணாகரன் சார். உங்ககிட்ட நான் இந்த கேள்விய கேட்டிருக்கவே கூடாது. நந்தா, நீங்க சொல்லுங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்? ட்ராலி வாங்கி கொடுக்கலாம் சார். அது மூலமா அரை மணி நேர வேலை 15 நிமிஷமா குறையும். மீதி 15 நிமிஷம் வேற வேலை பார்க்க சொல்லலாம் சார். ஒரே ஒரு ஆளுக்காக 15 நிமிஷம் கம்மி பண்றதுனால ப்ரொடக்ஷன் ஒன்னும் பெருசா வளர்ந்துராது சார்.
சின்ன சின்ன விஷயங்களை மாற்ற ஆரம்பிச்சாதான் சார் மொத்தமாக மாறும். உடனே ஒரே நாளில் எல்லாம் மாறிடாது சார்.